ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம 10th புக்கில் ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபங்க்ஷன் டாபிக் தான் பார்த்துட்டு வரோம். அதில் வந்து எக்ஸசைஸ் 1.3 வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் 3 சம் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து 4th சம் பார்க்க போகிறோம். பாருங்கள், a graph representing the function f of x is given. ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் கிளியர் தட் நம்ம அதை கிளியராக எப்படி கிளியர் பண்ணுறாங்கன்னா f of 9 = 2. இது எப்படி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி பாருங்கள். f of 9 இது வந்து x வேல்யூ, இது வந்து y வேல்யூ. அதாவது இது வந்து என்னது டொமைன், இது கோடொமைன். ஓகேவா? இங்கே f of 9ன்றது 2ன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இங்கே f of 9 என்னது இங்கே இதோட 2 எப்படி இதுக்கு நேராக பாருங்கள். இங்கே இந்த கிராப் வந்து இதில் டச் ஆகிருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக அங்கே டச் ஆகிருக்கு 2. ஓகேவா? f of 9 = 2. அதாவது என்னென்னா f of 9ன்றது என்னதுன்னா இந்த 9ஓட இமேஜ் 2. ஓகேவா? இங்கே 9ஓட இமேஜ் வந்து 2ன்னு இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. வாங்க ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூஷன் பார்ப்போம். இதே மாதிரி ஃபைண்ட் த ஃபாலோவிங் வேல்யூஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஒன்று வந்து இப்போ வந்து அதே மாதிரி வந்து இந்த 4 சம்மை வந்து சால்வ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டில் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் f of 0 வேல்யூ என்ன நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண போகிறோம், ஃபைண்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், அதாவது இதுக்கு மீன் என்னென்னா 0ஓட இமேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. f of 0ன்னு போட்டால் இந்த 0ஓட இமேஜ் நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? இப்போ 0 பாருங்கள், இதோட 0ஓட இமேஜ் எங்கே வந்து இந்த கிராப் வந்து எங்கே டச் ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே இந்த இதுக்கு நேரம் எங்கே டச் ஆகிருக்கு, ஏதாவது டச் ஆகிருக்குன்னு பாருங்கள். லாஸ்ட்டாக 9 தான் டச் ஆகிருக்கு. அப்போ வந்து இதுதான் வந்து 0ஓட இமேஜ் வந்து என்னது நமக்கு 9. அப்போ வந்து வேல்யூ என்னது 9. f of 0ஓட வேல்யூ வந்து 9, அதாவது 0ஓட இமேஜ் 9. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், f of 7. f of 7 அதாவது 7ஓட இமேஜ் என்ன, இங்கே 7க்கு நேரம் எங்கே டச் ஆகிருக்கு பாருங்கள். கரெக்டாக 6க்கு நேரம் டச் ஆகிருக்கு. அப்போது f of 7ஓட வேல்யூ என்னது 6. இங்கே 6 போட்டுருவோமா? 6, அதாவது 7ஓட இமேஜ் வந்து 6. நெக்ஸ்ட் தேர்ட் பாருங்கள், f of 2. 2ஓட இமேஜ் என்னது, நேராக 2க்கு நேராக பாருங்கள், இங்கே டச் ஆகிருக்கு. இது 6 கிட்ட தான். அது 2ஓட இமேஜும் என்ன தான் 6 தான். இங்கே போட போகிறோம் 6. அடுத்து f of 10. 10ஓட இமேஜ் கேட்டிருக்காங்க. 10க்கு இங்கே என்ன இருக்குது, 10 வந்து இங்கே ஸ்டார்டிங்கில் டச் ஆகிருக்கு, இங்கே 0வில் தான். இப்போ இதோட வேல்யூ என்னது 0. இப்போ வந்து ஃபஸ்ட்டு சம் வந்து சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் x இஸ் f of x = 1. இதை பார்த்து நீங்கள் பயப்பட வேணாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா f of x = 1. அதாவது ஃப்ரீ இமேஜ் கொடுத்துட்டாங்க. நம்ம இமேஜ் தான் என்னன்னு இப்போ வந்து எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்தா நமக்கு வந்து இமேஜ் 1ன்னு கிடைக்கும் அப்படின்றதான் இங்கே கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் என்னவாக இருக்கும், அப்போ நம்ம வந்து ஒய்யில் தான் பார்க்கணும். ஒய்யில் பாருங்கள் 1. இந்த 1 வந்து இங்கே வந்து ப்ரீ இமேஜில் தான் பார்க்கணும். இமேஜில் பார்க்கணும், எக்ஸில் பார்க்கக்கூடாது. எக்ஸில் வந்து என்னது நமக்கு ப்ரீ இமேஜ். எக்ஸ் வந்து ப்ரீ இமேஜ், ஒய் வந்து இமேஜ். ஓகேவா? நமக்கு வந்து இமேஜ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்ம ஃப்ரீ இமேஜோட வேல்யூ என்னன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 1, இந்த 1க்கு நேராக பாருங்கள், இங்கே வந்திருக்க என்ன இது லைன் கிராஸ் ஆகிருக்கு, இங்கே கிராஸ் ஆகிருக்கு. இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா 9.5. அப்போ வந்து நமக்கு ப்ரீ இமேஜ் என்னது 9.5. அப்போ f of xோட வேல்யூ என்னவா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இமேஜ் 1 கிடைக்கும். 9.5. f of x வேல்யூ என்னது 9.5. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், டிஸ்கிரைப் த ஃபாலோவிங் டொமைன் ரேஞ்ச். டொமைனும் கேட்டிருக்காங்க, ரேஞ்சும் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் தான் நீங்கள் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுவீங்க. டொமைனை நீங்கள் எல்லாருமே ஈஸியாக எழுதிடுவீங்க. எப்படின்னா இந்த எக்ஸில் இருக்க எல்லா வேலையுமே எடுத்து எழுதிடுவீங்க. பட் ரேஞ்சுன்னும் போது தான் நம்ம வந்து இங்கே கன்ஃபியூஸ் ஆகும். எப்படின்னா இங்கே ஒயில் இருக்க எல்லா வேலையுமே கோடொமைன், அது அந்த கோடொமைனை தான் எல்லாருமே எடுத்து எழுதிடுவீங்க. ரேஞ்சுன்றது வேறு. எப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த கிராப் போயிருக்குல்ல, எது வரைக்கும் போயிருக்கு, 9 வரைக்கும் தான் நமக்கு போயிருக்கு, 10 வரைக்கும் போகல. இப்போ 9ஓட ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதுதான் வந்து ரேஞ்ச். ஓகேவா? அதாவது 10 இங்கே ஒய்யில் வந்து எக்ஸில் இருக்க எல்லா வேல்யூக்குமே ஒய்யில் 9 வரைக்கும் தான் ஒரு ரிலேஷன் இருக்குது. ஓகேவா? ரிலேஷன் வந்து இது வரைக்கும் தான் இருக்குது. அப்போ வந்து 9 வரைக்கும் தான் ரேஞ்ச். அதுக்கு எவ்வளோ உள்ள நம்பர்ஸ் வந்து ரேஞ்ச் இல்லை. அதில் எல்லாமே ஓவராலாக எல்லாத்தையுமே கோடொமைனில் வரும். ரேஞ்சுன்றது இங்கெல்லாம் எது ரிலேஷன், அதாவது எக்ஸில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் இங்கே எந்த எலமெண்ட்ஸோட கனெக்ட் ஆகிருக்கு அது மட்டும்தான் ரேஞ்சில் வரும். இப்போ என்னது 0 to 9 வரைக்கும் தான் ரேஞ்ச். இதை வாங்க எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். டொமைன் என்னது 0, 1, 2, 3, எக்ஸட்ரா 10. இதை வந்து இன்னொரு மெத்தட்லையும் எழுதலாம். அதாவது பில்டர் ஃபார்மில் எழுதலாம். எப்படின்னா எக்ஸு 0 to <= எக்ஸு <= 10, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். ஓகேவா? இப்படியும் எழுதலாம், இல்லை இப்படியும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ரேஞ்ச் பாருங்கள். ரேஞ்ச் வந்து 0, 1, 2, 3, எக்ஸட்ரா 9. இதை பில்டர் ஃபார்மில் எப்படி எழுதலாம்னா ஒய் 0 <= y <= 9, y belongs to r. இப்படியும் எழுதலாம். ஓகேவா? இதில் எதுவும் டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபோர்த்து பாருங்கள். ஃபோர்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 under f. இங்கே பாருங்கள் இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 6ஓட இமேஜ் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. இதுலேயுமே நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகுவீங்க. 6னா இங்கே போயிடுவீங்க. இங்கே போய்ட்டு ஒய்யில் இருக்க இந்த 6க்கு நேரம் என்ன இருக்குது 2 மேக்ஸிமம் எல்லாருமே இதை தான் ஆன்சர் பண்ணுவீங்க. ஆனால் தப்பு.
ப்ரீ இமேஜ்னா தான் நம்ம வந்து இந்த ஒயில் இருக்க 6 அப்படி பார்த்து இந்த ப்ரீ இமேஜ் எழுதணும். இங்கே கேட்டிருக்கு நமக்கு என்னது இமேஜ்னு, இதை மார்க் பண்ணிக்கோங்க. இமேஜ்னு கேட்டிருக்காங்க. அப்போனா நம்ம வந்து எக்ஸில் இருக்க 6 தான் பார்க்கணும். இப்போ எக்ஸில் 6க்கு நேராக பாருங்கள், இங்கே இதை டச் ஆகுது. இதுக்கு நேரம் என்னது 5 கிடைக்குது. அப்போ வந்து இந்த 6ஓட இமேஜ் வந்து என்னது நமக்கு 5. இது ஆன்சரு. எப்படி எதனா f of 6 = 5. அவ்வளோதான் 4th சம். ஓவராலாக அந்த 4th சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னு நம்புகிறேன். பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 5th சம் பாருங்கள். 5th சம், let f of x = 2x + 5 if x not equal to 0 then find f of x + 2 minus f of 2 divided by x. நமக்கு சும்மா இது ஒரு சால்வ் பண்ணதான் சொல்லியிருக்காங்க. இது நமக்கு ஈஸி தான். பாருங்கள், நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சொல்யூஷன் பாருங்கள். கிவனில் இருக்கிறது அப்படியே எடுத்துருந்துங்க. f of x = 2x + 5. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of x வேல்யூ வந்து நமக்கு 2x + 5 கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த f of x + 2 minus f of 2 divided by x இதோட வேல்யூ என்னன்னு தான் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது எல்லாமே இது f of x + 2 f of 2 இதோட வேல்யூ எல்லாமே நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டிட் பண்ணி அதோட வேல்யூ தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம என்ன f of x + 2 தான் கண்டுபிடிக்க போகிறோம். f of x + 2 அதாவது இந்த x இருக்கிற இடத்துல x + 2 போடணும். இங்கே பாருங்கள் 2x + 5 இருக்குல்ல, இந்த x இருக்கிற இடத்துல இந்த x + 2 வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ x + 2 இந்த எக்ஸுக்கு பதிலாக x + 2 போட்டோம்னா என்ன கிடைக்கும்? இந்த 2 உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். 2 × 2 2x, 2 × 2 4 + 5. அப்போ வந்து 4 + 5 என்னது 9, 2x அப்படியே தான் இருக்கும். இப்போ நமக்கு என்ன ஆச்சு? இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே சால்வ் பண்ண முடியாது. இப்போ இதோட f of x + 2 வேல்யூ என்னது 2x + 9. நெக்ஸ்ட் பாருங்கள் f of 2. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸுக்கு பதிலாக 2 சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அதே 2x + 5 எடுங்க. அதில் எக்ஸுக்கு பதிலாக 2 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ணோம்னா 2 × 2 4 கிடைக்கும். இந்த +5 அப்போ இது ரெண்டே ஆட் பண்ணோம்னா 9 கிடைக்கும். அப்போ f of 2 வேல்யூ என்னது 9. இப்போ நமக்கு கண்டுபிடிச்ச வேல்யூ எல்லாத்தையுமே இதில் போய் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. பாருங்கள், f of x + 2 வேல்யூ என்னது 2x + 9. f of 2 வேல்யூ 9 டிவைட் பை x. அப்போ வந்து 9ம் 9ம் என்ன +9 -9 என்ன ஆயிடும்? சப்ராக்ட் பண்ணால் 0 கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், 2x டிவைட் பை x ரிமைனிங் இருக்கும். இப்போ வந்து எக்ஸையும் கேன்சல், ஏன்னா டிவைடில் இருக்கனால கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 2 மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். அப்போ f of x + 2 minus f of 2 divided by x ஓட வேல்யூ என்னது 2. அவ்வளோதான். சம் ரொம்ப சிம்பிளாக சால்வ் ஆயிடுச்சு. உங்களுக்கு இது வந்து ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், 6th சம் பாருங்கள். a function f is defined by f of x = 2x - 3. நமக்கு 4 சப்ஸ்டியூஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபங்க்ஷனோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம வந்து இந்த 4 சப்ஸ்டியூஷனையும் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். வாங்க ஒன்று சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள் சொல்யூஷன். ஃபஸ்ட்டு சம் என்னது? நமக்கு வந்து இந்த f of 0 + f of 1 divided by 2 தான் சால்வ் பண்ணணும். இதோட வேல்யூ தான் நமக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க? f of x = 2x - 3. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் நம்ம வந்து இதெல்லாம் தனித்தனியாக வேல்யூ கண்டுபிடிச்சி இதில் அப்ளை பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு f of 0. இப்போ வந்து இந்த x இருக்கிற இடத்துல வந்து நம்ம 0 போட போகிறோம். 2x - 3. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 0 போடு -3. அப்போ 2 × 0 0 -3. அப்போ வேல்யூ என்னது -3. f of 0 வேல்யூ -3. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், f of 1. அப்போ x இருக்கிற இடத்துல 1 அப்ளை பண்ணுங்கள். 1 -3. 2 × 1 -3. 2லேருந்து -3 போச்சுன்னா நமக்கு -1 கிடைக்கும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வேல்யூலாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், f of 0 + f of 1 divided by 2 ஈக்குவல் f of 0 வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் -3. f of 1 வேல்யூ வந்து -1 divided by 2. அப்போ இது ரெண்டே ஆட் பண்ணால் -4/2 டிவைட் பண்ணோம்னா நமக்கு வந்து -2 கிடைக்கும். டிவைட் பண்ணால் நமக்கு -2 கிடைக்கும். இப்போ இதோட வேல்யூ என்னது? f of 0 + f of 1 divided by 2ஓட வேல்யூ -2. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்ஸ்டியூஷன் பாருங்கள். செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் x such that f of x = 0ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு f of x எக்ஸோட வேல்யூ நம்ம 0ன்னு அதில் அப்ளை பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது கிடையாது. இது முழுசும் இது f of x ஓட வேல்யூ வந்து நமக்கு 0ன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும்? f of x = 2x - 3ன்னு தெரியும். ஓகேவா? ஆல்ரெடி தெரியும். இங்கே வந்து இந்த f of x ஓட வேல்யூ நமக்கு 0ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம சால்வ் பண்ணி x ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ f of x பதிலாக நம்ம 0 போடுறோம். 2x - 3. ஓகேவா? நம்ம இந்த சைடு நம்மளோட இதுக்கு மாற்றிக்குவோம். 2x - 3 = 0. இப்போ என்ன பண்ண போகிறோம்? நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் தேவை. ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த கான்ஸ்டன்ட்டை இங்கே ஈக்குவல் அங்கிட்டு கொண்டு போகிறோம். இங்கே ஈக்குவல் அங்கிட்டு நம்ம கான்ஸ்டன்ட் எப்படின்னா -3 இருக்குது. இந்த ஈக்குவல் அங்கிட்டு போகும்போது +3 மாறும். அப்போ வந்து 2x = +3. இப்போ வந்து எக்ஸோட வேல்யூ மட்டும் நமக்கு தேவை. அதனால் எக்ஸ் அப்படியே வச்சுட்டு இந்த 2 மட்டும் இந்த சைட் கொண்டு போகிறோம். இங்கே 2 வந்து நமக்கு என்னது மல்டிபிள் இருக்குது. மல்டிபிள் இருக்கிறது ஈக்குவல் அங்கிட்டு போகும்போது டிவிஷனில் மாறும். இப்போ x = 3/2. இதுதான் எக்ஸோட வேல்யூ. ஓகேவா? செகண்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. செகண்ட் கொஸ்டின். அது தேர்ட் பாருங்கள். தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் x such that f of x = x. இங்கே வந்து அதே மாதிரி என்னன்னா, முதல்ல 0 கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து x கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி f of x = 2x - 3. இந்த f of x பதிலாக x போடுங்க. x =
2x minus 3. இப்போ வந்து என்ன பண்ணுவோம், எக்ஸ் அந்த சைடு கொண்டு வாங்க, எக்ஸ் மைனஸ் 2x மைனஸ் 3. ஓகேவா? இப்போ நம்ம என்ன ஆகும், மைனஸ் ப்ளஸ் எக்ஸ்லேருந்து மைனஸ் 2x போச்சுன்னா மைனஸ் எக்ஸ். ஓகேவா? இங்கே ஒன்று இருக்கதா இருக்கும், இங்கே மைனஸ் 3. இப்போ வந்து என்ன மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3. எக்ஸோட வேல்யூ நமக்கு 3 கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து 4th கொஸ்டின் பாருங்கள். 4th என்னது கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் எக்ஸ் சச் தட் f of x equal to f of 1 minus x. நமக்கு வந்து இந்த f of xும் f of 1 minusம் ஈக்குவல்னு நம்ம வந்து இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், f of xோட வேல்யூ என்ன தெரியும், 2x minus 3. இப்போ வந்து f of x பதிலாக என்ன பண்ண போகிறோம், 1 minus xன்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். 2 into 1 minus x minus 3. 2 உள்ளே கொண்டு போங்க, 2 into x 2x minus 3. இப்போ வந்து minus 2x, இங்கே 2 இங்கே minus 3 இருக்குது. அப்போ என்ன நமக்கு கிடைக்கும், minus 1. அப்போ f of 1 minus xோட வேல்யூ minus 2x minus 1. ஓகேவா? நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, f of xும் f of 1 minusம் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே ஈக்குவலாக எடுத்துருங்க. f of xோட வேல்யூ என்னது நமக்கு 2x minus 3. இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண என்னது, f of 1 minusோட வேல்யூ 2x minus 1. இப்போ என்ன பண்ணுறோம், எக்ஸ் அப்பெலாம் ஒரு சைடும் கான்ஸ்டன்ட் அப்பெலாம் ஒரு சைடும் கொண்டு போகிறோம். இப்போ எக்ஸ் இந்த சைடு கொண்டு வாங்க, 2x இங்கிட்ட மைனஸ் 2x இந்த சைடு ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 2x ஆயிரும். இங்கே ப்ளஸ் 3 இருக்குது, மைனஸ் 3 இருக்குது, அந்த சைடு போகும்போது ப்ளஸ் 3 ஆகும். ஓகேவா? இது ரெண்டு என்ன, இது 4x, இங்கே வந்து ப்ளஸ் 2. அப்போ எக்ஸ் இந்த சைடு இருக்கும், இங்கே 2 டிவைட் பை 4 ஆயிரும். இப்போ எக்ஸ் 1 into 1 2. ஓகேவா? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1/2. எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. 4 வேல்யூமே நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இது உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் பாருங்கள். 7th கொஸ்டின். An open box is to be made from a square piece of material 24 cm on its side. By cutting equal squares from the corners and turning of the sides as shown, express the volume V of the box as a function of x. ஓகேவா? இதான் வந்து கொஸ்டின். இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அண்ட் ஓப்பன் பாக்ஸ் இஸ் டு பி மேட் ஃப்ரம் ஏ ஸ்கொயர் பீஸ் ஆஃப் மெட்டீரியல். ஒரு ஓப்பன் பாக்ஸ் எடுக்கிறோம், அந்த பாக்ஸ் வந்து எப்படி மேட்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க அந்த மெட்டீரியல் வந்து, அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க மெட்டீரியல் வந்து எப்படி இருக்குன்னா 24 cm அண்ட் சைடு. அதில் ஒவ்வொரு சைடுமே 24 cm இருக்குது. அதாவது 4 சைடுமே நமக்கு வந்து ஸ்கொயர்னா தெரியும், ஆல் சைடு வந்து ஈக்குவல். ஓகேவா? அதான் வந்து ஸ்கொயர். அதில் வந்து 24 cm ஆல் சைடுமே 24 cm அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், கட்டிங் ஈக்குவல் ஸ்கொயர்ஸ் ஃப்ரம் த கார்னர்ஸ் அண்ட் டர்னிங் ஆஃப் த சைட்ஸ். அதாவது இந்த கார்னர்ஸ் இருக்குல்ல, இந்த கார்னர்ஸ் எல்லாமே என்ன தான் ஒரு ஈக்குவல் ஸ்கொயராக நமக்கு கிடைக்கிது. அது எல்லாமே எப்படி கிடைக்குதுன்னா, அதில் ஒவ்வொரு இந்த பாக்ஸ்க்கு வந்து ஈக்குவல் எக்ஸ் எக்ஸ் எக்ஸ், இது எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த எல்லா சைட்ஸுமே எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. டர்னிங் ஆஃப் த சைட்ஸ் அதை எக்ஸ்பிரஸ் த வால்யூம். இதுக்கு வந்து நம்ம வந்து வால்யூம் தான் கண்டுபிடிக்கணும். வால்யூமோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, V = L × P × H. இதான் வந்து இந்த வால்யூமோட ஃபார்முலா. இதை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு வந்து எல் கொடுத்துருக்காங்க, எல் தெரியும், பி தெரியும், ஹெச். இப்போ எல் வந்து என்னது, இந்த 24 - 2x. இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே வந்து மடிக்கிறாங்க. டர்னிங் ஆஃப் த சைட்ஸ், அந்த சைடை வந்து மடிக்கும் போது நமக்கு வந்து இப்படி கிடைக்குது. அதுதான் இந்த கட்டிங் டர்னிங் ஆஃப் த சைட்ஸ். நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஒரு பாக்ஸ் கிடைக்குது. இந்த மாதிரி மடிச்சிருக்காங்க. இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, இதோட லென்த் தான் 24 - 2x. அதாவது இது ஒரு எக்ஸ், இது ஒரு எக்ஸ். ஏன்னா இங்கே ஒரு கார்னர் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு கார்னர் ஸ்கொயர் இருக்குது. இதை வந்து நம்ம மடிக்கும் போது என்ன ஆகுது, இது 2x வந்து மைனஸ் பண்ணிடுறாங்க. மடிக்கும் போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்குது. இந்த சென்டரில் இந்த எக்ஸை விட்டுருங்க, இந்த எக்ஸை விட்டுருங்க. சென்டரில் உள்ளது இந்த பாக்ஸாக வந்து கிடைக்குது நமக்கு. 24 - 2x இதுதான் வந்து எல். நெக்ஸ்ட் வந்து பி வந்து என்னது, நம்ம ஆல் சைடு வந்து ஈக்குவல் சொல்லியிருக்கோம். அதனால் பி வந்து என்னது 24 தான் கிடைக்கும். 24 - 2x ஆல் சைடு ஈக்குவல்னால. நெக்ஸ்ட் வந்து கச் வந்து இங்கே இதுதான் நமக்கு வந்து ஹைட்டு. இந்த பாக்ஸ் மடிச்சிருக்காங்களே, இங்கே பாருங்கள் எக்ஸ், இதான் கச்சு. அப்போ கச்சோட வேல்யூ இந்த எக்ஸ். அப்போ வந்து நமக்கு எல்லா வேலையுமே தெரியும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம் ஈஸியாக. சொல்யூஷன், நமக்கு எல் என்ன தெரியும், 24 - 2x. பி என்ன தெரியும், 24 - 2x. கச்சு வந்து எக்ஸ். வால்யூம் ஃபார்முலா என்னது, எல் × பி × கச். எல்லோட வேல்யூ என்னது 24 - 2x இன்ட்டு பி என்னது 24 - 2x இன்ட்டு கச்சோட வேல்யூ எக்ஸ். இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணிவிட்டு அது கூட இந்த எக்ஸை மல்டிபிள் பண்ண போகிறோம். இங்கே 24 - 2x 24 - இதை வந்து நம்ம ஃபார்முலா மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம், இல்லை நம்ம டேரெக்டாகவும் சால்வ் பண்ணலாம். டேரெக்டாக எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, இந்த 24 இது டேரெக்டாக அப்படி மல்டிபிள் பண்ணுறது 24 × 24 24 × 2x அந்த மாதிரி. இல்லை இந்த ஃபார்முலா மெத்தட்லனா ஃபஸ்ட் நம்ம ஃபார்முலா மெத்தடில் பார்ப்போம், அதுக்கப்புறம் நார்மல் மெத்தடில் பார்ப்போம். ஃபஸ்ட் ஃபார்முலா பாருங்கள், 24 - 2x ஸ்கொயர் இன்ட்டு 2x. இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ வந்து a ஸ்கொயர் - 2ab + b ஸ்கொயர். இதில் ஏன்றது நமக்கு என்ன, இங்கே 24, b வந்து 2x. ஓகேவா? இப்போ இதே மாதிரி அந்த ஃபார்மேட்டில் கொண்டு வாங்க. ஏக்கு பதிலாக 24 போகிறோம். 24 ஸ்கொயர் -2 × 24, b வந்து 2x. அதே மாதிரி ப்ளஸ் 2x b ஹோல் ஸ்கொயர். சரி, இங்கே எக்ஸ் மட்டும் தான் இன்ட்டு எக்ஸ். ஓகேவா? இப்போ 24 ஸ்கொயர்னால் 576 சால்வ் பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. இன்ட்டு இங்கே பாருங்கள் 2 பாருங்கள்
2 into 24 48 கிடைக்கும். 48 into 2 96x ப்ளஸ் இங்கே பாருங்கள் 2 into 2 4 இது எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ். இப்போ 576 மைனஸ் 96x ப்ளஸ் 4x ஸ்கொயர். இது கூட இந்த எக்ஸை வந்து மல்டிபிள் பண்ணுங்கள். இந்த எக்ஸை உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். 576x மைனஸ் 96x ஸ்கொயர் ப்ளஸ் 4x க்யூப் கிடைக்கும். இதை வந்து இதோட இதான் ஆன்சர் நமக்கு. இதை வந்து ஆர்டராக முதல்ல எழுதுங்க. ஹையஸ்ட் பவர்லேருந்து லோயஸ்ட் பவர் போகணும். அதான் ஃபார்மேட்டு. அந்த ஃபார்மேட்டை தான் நம்ம எழுதணும். ஃபஸ்ட் நமக்கு என்ன வரும்? x க்யூப் மைனஸ் 96x ஸ்கொயர் ப்ளஸ் 576x. ஓகேவா? இதுதான் நமக்கு ஆன்சரு. அனதர் மெத்தட் பாருங்கள். அனதர் மெத்தடில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? எல் இன்ட்டு பி இன்ட்டு கச். எல்லோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும்? 24 minus 2x இன்ட்டு 24 minus 2x இன்ட்டு எக்ஸ். இது டேரெக்டாக மல்டிபிள் பண்ண சொல்லியிருந்தில்ல. 24 இன்ட்டு 24 மைனஸ் 24 இன்ட்டு 2x. அதே மாதிரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? இதையும் மல்டிபிள் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதுவும் எழுதுங்க. சைன் மாறாமல் எழுதணும். மைனஸ் அப்படி போட்டுக்கோங்க. 2x இன்ட்டு 24. ஓகேவா? அதே மாதிரி இங்கே போகும்போது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இப்போ 2x இன்ட்டு 2x இன்ட்டு எக்ஸ் போட்டாச்சா? பாருங்கள். இப்போ 24 இன்ட்டு 24 என்னது? 576 மைனஸ் இது என்னது நமக்கு? 40. 2 இன்ட்டு 24 48x. இது வந்து மைனஸ் 48x ப்ளஸ் 4x ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ். 576 இதில் ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 96x ப்ளஸ் 4x ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ். ஓகேவா? இது வந்து இந்த மாதிரி ப்ராக்கெட் போட மறந்துடாதீங்க. ரோலில் மல்டிபிள் பண்ணுங்கள். 576x மைனஸ் 96x ஸ்கொயர் ப்ளஸ் 4x க்யூப். இது ஆர்டர் எழுதுகிறோம். 4x க்யூப் மைனஸ் 96x ஸ்கொயர் ப்ளஸ் 376x. சாரி, இங்கே வந்து 4 வரும். பாருங்கள், நான் அடுத்த பேஜில் அப்படியே திருக்கும்போது மாற்றி நிட்டேன். கரெக்டாக இங்கே 4 பண்ண மாட்டேன். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் 7th கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் 8th 9th 10th சம் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.